ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் விகே ஸ்டுடியோ. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் ப்ளே ஆகிட்டு இருக்கல இந்த மாதிரி ரிலீக்ஸ் அனிமேஷன் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது, அதாவது ரிலீக்ஸ்ன்னு சொல்ல முடியாது, நான் ரிலீக்ஸ்ன்னு சொல்லிட்டேன், சாரி. அந்த க்ளோ எஃபெக்டில் மியூசிக் பிளேயர் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்குல்ல, இது வந்து ஒரு கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் கேமிங் தெரியும் நினைக்கிறேன். அந்த கேமிங்க்கான ஒரு சேனல் தான். அவங்க வந்து வீடியோ வந்து அட்டாக்கிங் ட்ரிக்ஸு டிப்ஸு அதெல்லாம் சொல்லி இந்த வீடியோவில் இந்த சேனலில் போட்டுட்ருக்காங்க. நீங்கள் வந்து சிஓசி விளையாடுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோ இதில் எடிட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலைட் மோஷன்லாம். இதுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அலைட் மோஷன் வந்து இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து உங்களுக்கு தேவையான ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு ரெசல்யூஷன், ஃப்ரேம் ரேட், பேக்ரவுண்டு கலர் இதெல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து நம்ம எடிட் பண்ண போகிற பேக்ரவுண்ட் இமேஜ், நீங்கள் சாங் செலக்ட் பண்ணியிருப்பீங்களா, அந்த சாங்க்கு ரிலேட்டடான ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். அந்த இமேஜை வந்து நானும் ஆட் பண்ணிக்கிறேன். இதுதான் நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லியும் போடுற வீடியோஸ் அப்டேட் வந்து இதில் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு டேரெக்டாக மெட்டீரியல் டவுன்லோட் லிங்க், அதுக்கப்புறம் நான் இல்லஸ்ட்ரேஷன் வந்து இன்ஸ்டாகிராமில் எடிட் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ அந்த இல்லஸ்ட்ரேஷன் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு நிறையா மெட்டீரியல்ஸ் வந்து இதில் போட்டுக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்ட் இமேஜ், அதுக்கப்புறம் டெய்லியும் போடுற வீடியோட ப்ரீசெட் லிங்க் அண்ட் XML அதெல்லாம் நான் ரெகுலராக போட்டுகிட்டே இருப்பேன். இப்போ கூட நீங்கள் வீடியோ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ ப்ரீசெட் லிங்க், XML லிங்க் எல்லாமே உங்களுக்கு டேரெக்டாக வந்துடும். ஸோ நீங்கள் இன்னும் டெலிகிராமில் ஜாயின் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது, ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து விகே ஸ்டுடியோ அஃபீஷியல் அப்படின்னு சொல்லி டெலிகிராம் சேனல் அதாவது இருக்கும், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த இமேஜ் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் கொடுத்து ஃபில் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு இமேஜ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அட்ஜஸ்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து நீங்கள் ஆடியோ ஆட் பண்ணிவிட்டு அந்த ஆடியோ எவ்வளோ தூரம் வருதோ அவ்வளோ தூரம் இந்த இமேஜையும் ஆட் பண்ணணும். நான் உங்களுக்கு எடிட் பண்ணி காமிக்கிறனால ஆடியோ ஆட் பண்ணல, ஒரு 8 செகண்டுக்கு இமேஜை மட்டும் வச்சுக்கிட்டேன். வச்சதுக்கப்புறம் இதுக்கு அடுத்தது என்ன எடிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இமேஜில் வந்து உங்களுக்கு பீட் எஃபெக்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்ஸில் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் ப்ளஸ் சைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஆட் பண்ணிவிட்டு நான் சொல்கிற ரேஷியோ மட்டும் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ நான் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணிடுங்க. அடுத்து சிங்க் அப்படின்னு இருக்கிறது 1, க்ரோ அப்படின்னு இருக்குல்ல அது 1 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் ப்ளஸ் 0 இதெல்லாம் வந்து கரெக்டாக நான் இப்போ காமிச்சிருக்கேன்ல இதே மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா லைட்டாக உங்களுக்கு பீட் எஃபெக்ட் வந்து வரும். ஓகேவா? இதுக்கப்புறம் அந்த மெட்டீரியல் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்ல, அந்த மெட்டீரியல் பேக்கேஜை ஆட் பண்ணிக்கோ. அந்த மெட்டீரியல் பேக்கேஜ் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன், அதை வந்து ஆட் பண்ணிக்கோ. இதுதான் நம்ம விகே ஸ்டுடியோட இன்ஸ்டாகிராம் பேஜ், விகே கிரியேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும். இன்ஸ்டாகிராமில் நம்ம ரெகுலராக அதுலேயும் வீடியோ போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாவது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ ஏதாவது வேணும்னு நினச்சிங்கன்னா அதிலேருந்து போய் எடுத்துக்கோங்க. ஃபுல் ஸ்க்ரீன் ஸ்டேட்டஸ் கூட இதில் அவைலபிளாக இருக்குது. ஃபுல் ஸ்க்ரீன் அந்த ரீல்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் ஸ்டேட்டஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இதில் இருக்கிற இல்லஸ்ட்ரேஷன் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் விகே ஸ்டுடியோ அஃபீஷியலில் வந்து டெய்லியும் போஸ்ட் போட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் இன்னும் டெலிகிராமில் இன்ஸ்டாகிராமில் ஜாயின் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அது மூலமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுதில்ல இந்த வீடியோ தான். இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் பிளேயரோட க்ளோ எஃபெக்டோட பிளாக் ஸ்க்ரீனு. இதை ஜஸ்ட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற அளவு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்படி கீழே கொண்டு வந்து வச்சுருங்க. சென்டராக பார்த்து இப்படி கீழே கொண்டு வந்து வச்சதுக்கப்புறம் அந்த இமேஜ் எவ்வளோ தூரமோ அந்த அளவு கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அந்த வீடியோவையும் கட் பண்ணிக்கோங்க. அந்த சாங் எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ தூரம் அந்த இமேஜை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் இதில் சாங் டைட்டில் வைக்கணும். ப்ளஸ் சிம்பிளுக்கு டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு சாங் நேம்
ஓகே, சாங் நேம் இதில் வந்து லெமன் ஃபாண்ட் யூஸ் பண்ணணும். லெமன் மில்க் ஃபாண்ட் இருக்குல்ல, அது யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ லெமன் மில்க் ஃபாண்ட்டு. கலர் வந்து ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் சைஸ் கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு இந்த டாப்பில் இந்த இடத்துல வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இந்த இமேஜ் இந்த டெக்ஸ்ட் வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சுட்டு இதை ஒரு டூப்ளிகேட் போட்டுட்டு அந்த டூப்ளிகேட் போட்டதை கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம சிங்கர் நேம் ஒரு மூவி நேம், ஓகேவா, சிங்கர் நேம். ஓகே, இங்கே சிங்கர் நேம். அடுத்தது வந்து கீழே இன்னொரு டூப்ளிகேட் போடணும். திருப்பி அந்த சிங்கர் நேம் ஒரு டூப்ளிகேட் போட்டு அந்த சிங்கர் நேம் அப்படியே கீழே கொண்டு வந்து வச்சுட்டு இந்த சிங்கர் நேம் இருக்குல்ல அந்த இடத்துல வந்து உங்கள் சேனல் நேம், அதாவது இன்ஸ்டாகிராமாக இருந்தால் இன்ஸ்டாகிராம் ஸ்பேஸ் விட்டு அந்த கோடு போட்டு அதுக்கப்புறம் உங்கள் சேனல் நேம், சேனல் ஒரு பேஜ் நேம் இப்படி கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்படி லென்த்தாக வர மாதிரி டெக்ஸ்ட்டை வச்சுட்டு கொஞ்சம் சைஸ் சின்னது பண்ணிவிட்டு இந்த இடத்துல வர மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ வந்து நம்ம 2 இதுக்கு மட்டும் கலர் சேஞ்ச் பண்ணணும். அந்த சிங்கர் நேம் அப்படின்னு இருக்குல்ல அதில் வந்து ரெட் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. சேனல் உங்கள் பேஜ் நேம் இருக்குல்ல அதுலேயும் ரெட் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஏன்னா நம்ம க்ளோ எஃபெக்ட்டில் வந்து ரெட் கலர் கொடுத்துருக்கறனால இதுக்கும் ரெட் கலர். அந்த க்ளோ எஃபெக்ட்டுக்கு வந்து இப்போ நீங்கள் எல்லோ கலர், ரோஸ் கலர், க்ரீன் கலர் வேணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதுக்கு தேவையான கலரில் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ வந்து உங்கள் சேனல் லோகோலாம் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல வேணும் அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிளாக் ஸ்க்ரீன் இது கொடுத்துருப்பேன், மெட்டீரியல்ஸ்குள்ளேயே இருக்கும், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பிளாக் ஸ்க்ரீன்னா ஒயிட் பார்ட்டிகல்ஸ். இதை ஆட் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் கொடுத்து ஃபில் ஸ்க்ரீன், பிளண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போயிட்டு கான்ட்ராஸ்ட்டில் ஓவர்லே ஸ்க்ரீன் லைட் அண்ட்குள்ளே ஸ்க்ரீன் வச்சுட்டு அந்த வீடியோவும் எச்சா போகிற மாதிரி இருந்துச்சுன்னா எவ்வளோ தூரம் அந்த வீடியோ இருக்கோ அவ்வளோ தூரம் அதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த க்ளோ எஃபெக்ட் மாதிரி அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறம் அந்த க்ளோ மியூசிக் பிளேயர் இருக்குல்ல அதை செலக்ட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ இதுக்கு நம்மளுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஃபுல்லாகவே மியூசிக் பிளேயர் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அந்த மியூசிக் பிளேயருக்கான அந்த க்ளோ கலர் மட்டும் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அந்த மியூசிக் பிளேயரை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்ஸில் கலர் அண்ட் லைட்குள்ளே HUE ஷிஃப்ட் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதில் ஜஸ்ட்டு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கலர் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் வேணுங்கிற கலர் நீங்கள் வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷனுக்கு எண்டிங்கில் ஒரு அனிமேஷனுக்கு ஆட் பண்ணிவிட்டு எண்டிங்கில் ஆட் பண்ணும்போது நீங்கள் அந்த இதை ஃபுல்லாக ஒரு 1x வர மாதிரி இப்படி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ண அந்த மியூசிக் பிளேயர் ஒவ்வொரு கலருக்கு வந்து உங்களுக்கு ஒவ்வொரு கலர் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகேவா, உங்களுக்கு ஒரே கலர் வேணும்னா வந்து அந்த அனிமேஷன் கீ வந்து ஆட் பண்ணாமல் நீங்கள் சேஞ்ச் மட்டும் பண்ணிக்கணும். ஸ்டார்டிங்கில் இருக்கிற ரிமூவ் பண்ணிடுறேன், எண்டிங்கில் இருக்கிற ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ அந்த அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளே இருக்கிற கலர் மட்டும் மாறிடும். ஓகேவா, இப்போ இங்கே க்ரீன் கலர் வச்சிங்கன்னா அந்த 2 டெக்ஸ்ட்டுக்குமே நம்ம க்ரீன் கலர் வைக்கணும், அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். க்ரீன் கலர். ஓகேவா, இப்படி வச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். உங்கள் சேனல் லோகோ வந்து மேலே ஆட் பண்ணுறீங்களா அதுவும் நீங்கள் என்ன கலர் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுவும். இப்போ பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸில் போய் என்னோடய லோகோ இருக்குது. இப்போ நான் இந்த இடத்துல ஆட் பண்ணுறேன். கரெக்டாக இந்த இடத்துல ஆட்